பொரியல் கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லாத, இது உங்கள் அம்மாவுக்காக தானே கொண்டு வந்தேன். ஐயோ நீ நம்புங்க, இதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். நம்பிட்டேன். இதை நம்பி திங்கலாமா கவிதா? நீங்கள் உன இதை திங்கண்டா, இதை நான் எங்கள் அம்மைக்கே கொடுக்கேன். இப்போ வாயில உண்மை வந்துட்டு பார்த்தியா? நீங்கள் என்ன தண்ணி சொல்றிய? இப்போ கொஞ்சம் முந்தி தானே சொன்னேன் எங்கள் அம்மைக்கு கொடுக்க போகிறேன்னு, அது தானே உண்மை. நீங்கள் நல்லா இல்லைன்னு கிண்டல் பண்ணியெல்லாம் அதனை போய் தான் எங்கள் அம்மைக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். உண்மையிலே இதை உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். வந்த நேரத்துலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, என் கையில் தர மாட்டேக்க. இந்தாங்க, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாவ், வாசனையே அருமையாக இருக்குது. அண்ணி எடுத்து தின்னுங்க. வேண்டாம் கவிதா, நான் உள்ளே கொண்டு போய் சோத்து கூட வச்சே திங்கேன். கொஞ்சம் தின்னு பாருங்களா அண்ணி. நெவர் கவிதா, இந்த கூட்டனா கொஞ்சோண்டு தின்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளோத்தையும் நானே இப்போமே தின்றுவேன். தின்னுங்களா அண்ணி, உங்களை யார் திங்கண்டான்னு சொன்னது? நான் இந்த கூட்டை தின்னுன்னு வச்சுக்க, அப்புறமா என் வயிறு நிறைஞ்சிடும். உள்ள சோத்தை யார் திங்குது? அப்புறமா அத்தை வந்து என்னையே திட்டுவாங்க. உங்கள் அம்மாக்கிட்டே என்னையே திட்டு வாங்காமல் இருக்க விட முடியோ? சரி அண்ணி, நீங்கள் அப்புறமா சோத்து கூடயே தின்னுங்க. அண்ணி, அம்மிங்க கழுதை கட்ட குட்டிச்சோறு. உங்கள் அம்மா வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாவ? அவைய ஃப்ரெண்டு மாதிரி பார்க்க தான் போயிருப்பாவ. ஆமாண்ணி, இந்த தருணுங்க குழந்தண்ணா இருக்குது, 100 ஆயுசு. கவிதா, தருண் அந்த பிள்ளையை பார்த்தானு கேட்டியா? கேட்கல நீ, இப்போ கேட்கேன். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இதிலே நின்றுட்டுருக்கியா? வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ற வழக்கமே கிடையாதோ? வெளியில் நின்னதான் நல்லா காற்று வரும், அதான் வெளியில் நிற்கும். சரி இப்படியே நில்லுங்க, நான் உள்ளே போகிறேன். ஒரு நிமிஷம் நில்லுல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி, என்னென்னு சட்டுப்புட்டுன்னு கேளு. நீ அந்த பிள்ளையை பார்த்தியா? எந்த பிள்ளைய? அதாம்ல தூங்குவேன்னு கேட்டுட்டு சாரின்னு சொன்னியே, அந்த பிள்ளைய தான். ஓ, அவளையா கேட்கா? பார்க்கல. என்னது பார்க்கலையா? ஓ, அதுன்னு போய்தா அம்மா அன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க கூப்பிட்டாவளா, உடனே வந்தியோ? நெவரு, தெரியாமல் பேசாத. உனக்கு எப்படி அப்போ பொண்ணு பார்க்க போகிற விஷயம் தெரியுமோ அதே போல் தான் எனக்கும் தெரியும். இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது கேளு. அந்த பிள்ளை பேர் பூ பேர் ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ எதுக்கு நீ அப்படி கேட்க? சும்மா சத்தங்கடமாக போவியா? இல்லை, நான் சொல்ல வந்தது கொஞ்சம் புரிஞ்சிக்க. இன்றைக்கி அந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னாலும் நாளைக்கு அந்த பிள்ளை சரின்னு சொல்லிச்சின்னா, சரின்னு சொன்னால் சந்தோஷம்தான். அந்த பிள்ளையோட பேர் பூ பேராக இருந்துன்னு வச்சுக்க, அம்மா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவையே வேண்டான்னு சொன்னோடனே எங்கள் கல்யாணம் நின்றுருமோ? நீ சொல்லதை பார்த்தா அந்த பிள்ளை சரின்னு சொன்னால் எங்களையும் வேண்டான்னு சொல்லியிருப்பியோ? ஆமாம், வேண்டான்னு சொல்லிட்டு ஒரேடி அந்த பிள்ளை கூடயே போயிடுவேன். நீ சொல்லதை பார்த்தா அந்த பிள்ளையோட பேர் மல்லிகை முல்லை பிச்சின்னு தான் இருக்கும் போல. அவளுக்கு ஒன்றும் 3 பேர் இல்லை, ஒரே ஒரு பேர் தான். ரொம்ப பிகு பண்ணாமல் என்ன பேருன்னு சொல்லாமல. என்ன பேர்? அவள் சரின்னு சொல்லாமல் நான் அவள் பேரை சொல்ல மாட்டேன். யாரில் சரின்னு சொல்லணும்? இப்போ மாட்டிக்கிட்டியா? அது வந்து ஏம்மா வேலை விஷயத்தை பற்றி பேசுனேன். ஓ, வேலை விஷயத்தை பற்றி பேசுனியா? சாப்பிட்டியால? ஏம்மா எனக்கு இப்போ வயிறு பசிக்கல, நான் அப்புறமா வந்து சாப்பிடுவேன். ஏல தருணு, சொன்ன கேளு, சாப்பிட்டுட்டு போ. ஒரு சொல்லு பேச்சு கேட்கானா? நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கிய? சமையலெல்லாம் செஞ்சாச்சா? செஞ்சுட்டேன். எதுக்கு இப்போ நீ வெண்டைக்காய் கூட்டை கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க? இந்த கூட்டை கவிதா தான் கொண்டு வந்த அன்னைக்கு உள்ளே கொண்டு வைக்கக்கூடாதோ? இப்படி வெளியிலே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நல்லாவா இருக்கு? யாரும் இதை பார்த்த அன்னைக்கு கொதியில் பிடிக்கும், உடம்புல ஒட்டுமா? ஏம்மா, அது எவ்வளோ ஒட்டுமா அவ்வளோ ஒட்டும். இந்த கூட்டை கொண்டு உள்ளே வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. எங்கே கிளம்பணும்? கூறு கேட்டவளை இப்படி கேட்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ அவைய கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? வந்துட்டாயா நியாய தர்மம் பேசுறதுக்குன்னு? போனது இப்போ மாதிரி உங்கள் கூட வந்துட்டு அவமானப்படுறதுக்கா? என்கண்ணு நீங்கள் சொல்லாமல் இந்த இடத்தெல்லாம் வரதா இல்லை. சரி, வரண்டா, எனக்கு லாபம்தான். நான் ஒருத்திலே போய் துணி எடுத்துகிட்டு வரேன். என்னம்மா சொல்லுதியா? துணி எடுக்க போகிறோமா? உன் அண்ணி வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் நிறைய துணி கொண்டு வந்திருக்கான். அங்கே போய் தான் எடுக்கிறதுக்கு போகலான்னு நினச்சேன். நீங்கள் வரலான்னு சொல்லியெல்லாம் விடுங்க, நான் ஒருத்திலே போயிட்டு வரேன். இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். அண்ணியும் ஏற்கனவே சாப்பிட்டதா தான் சொன்னவ. இந்த கூட்டை உள்ளே வச்சுட்டு கிளம்புவோம். சரி, உள்ளே போய் வச்சுட்டு வாங்க, போவோம். நீங்கள் சாப்பிடலையம்மா? நான் ஏற்கனவே உங்கள் அண்ணி வீட்டில் சாப்பிட்டாச்சு. என் மூஞ்சியே பார்த்துட்டு நிற்காம உள்ளே கொண்டு போய் வைங்க. ஏன் தான் இப்போ உள்ள பிள்ளைங்க இப்படி இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் கூட சுறுசுறுப்புங்கிறதே கிடையாது. ஏம்மா போ, கூட்டை உள்ளே கொண்டு வச்சீல? ஆமாம்மா, உள்ளே கொண்டு வச்சாச்சு. கதவெல்லாம் ஒழுங்காக போட்டுனீங்களா? ஆமாம்மா, கதவை போட்டியாச்சு. வாங்க போவோம். சரி வாங்க போவோம், போய் துணி எடுப்போம்.